80% ஆஃப் த டிசீஸ் காரணம் என்ன தெரியுமா? சைக்கலாஜிக்கல் தான். மனதால் வருகிற நோய் தான் ரொம்ப அதிகம். மீதி 20% தான் பாக்டீரியா, வைரஸ் வெளியிலிருந்து வர்றது. அதுவுமே மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா கியூர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்துக்கும் மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிடும். கவலைப்படுறதால என்ன நோய்களோ அதிகமா கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன், அதான் வயிறு பசிக்க. கவலை வயிற்றுதான் எஃபெக்ட் பண்ணும். ஷாக் இருக்கு பாத்தியா? திடீர்னு ஒரு நியூஸ் சொல்றாங்க, ஐயோ இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? டக்குன்னு நம்மளுக்கே ஒரு வேத்து கொட்டும், ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். அதே விஷயம் நம்ம வீட்டுல நடந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? இவ்வளவு பெரிய ஒரு ஷாக், அது இடி மின்னல் அடிச்ச மாதிரி இருக்கும். அது உடனே என்ன ஆகும்? ஹார்ட்டை தான் பாதிக்கும். கவலை வயிற்ற பாதிக்கும், ஷாக்கு ஹார்ட்டை பாதிக்கும். அதே மாதிரி பயம் கிட்னியை பாதிக்கும். பயத்துல யூரின் போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி பயம் கிட்னியை பாதிக்கும். கோவம் எல்லாத்தையும் கண்ணை எல்லாம் பாதிக்கும், வயிற்றையும் பாதிக்கும். ஏன்னா அதிகமா ஆசிட் சுரக்க ஆரம்பிக்கும். கண்ணுல எல்லாம் அப்படியே கோவத்துல கண்ணெல்லாம் செவந்துட்டுதுன்னு சொல்றாங்கல்ல. கோவம் கண்ணு அடிக்கடி தலைவலி வர்றது, இதுக்கெல்லாம் கோவம் ஒரு ரீசன். இந்த ஷோல்டர் பெயின் வருதுன்னு சொல்லுவாங்க பாத்தியா? அளவுக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் பெயின் வரும். கழுத்து திருப்பவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாமையே வச்சிருக்காங்கன்னு வையேன், மனசுக்குள்ளேயே போட்டு இறுக்கமா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகுது தெரியுமா? இங்க ஸ்டிஃப்னஸ் வந்துடும். எனக்கு கழுத்து திருப்பினா வலிக்குது அப்படிம்பாங்க. கோபத்தால மைக்ரேனும் வரும், கவலையிலயும் வரும். அந்த கவலைங்கிறது பாத்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்களுக்கு கவலை வரும். நான் இது நடக்கும்னு நினைச்சேன், நடக்காம போயிடுச்சு. நான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், கொடுக்காம விட்டுட்டாங்க. என் குழந்தைங்க என்ன பாத்துக்குவாங்கன்னு நினைச்சேன், என்ன பார்க்காம விட்டுட்டாங்க. கவலைங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்தது நடக்கல, அதுக்கு பேர் தான் கவலை. நம்ம எதிர்பார்த்தோம், அது நடக்கல. இப்ப என்ன ஆகும்? மனம் அதுக்கு ஏங்க ஆரம்பிக்குது. அது கவலையா மாறும்.